அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு யாருடைய தொழில்முயற்சியை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால், எழிலரசி குழுவின் அங்கத்தவர் மில்வரைட்டா என்ற தொழில்முயற்சியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். உண்மையில் அவருடைய தொழில்முயற்சியை பார்க்கின்ற போது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இங்கே பலர் தொழில் செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாகத்தான் உள்ளார்கள். அவர்களுக்கான வழிகாட்டுதலும் அவர்களுக்கான ஒரு நிதி பங்களிப்பும் கிடைத்தால் அவர்கள் உண்மையில் தங்களுடைய தொழில்களை முன்னோக்கி நகர்த்தி தங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எமது தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கோடு நாம் ஆரம்பித்த இந்த வேலை திட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு மில்வரைட்டா வந்து பார்க்கின்ற போது அவர் தற்போது கச்சான் பயிர் செய்துள்ளார். அத்தோடு தென்னை, வாழை, மரவள்ளி, கொய்யா, பிலா, மா, மரவள்ளி, முருங்கை, மஞ்சள், ராசவள்ளி இப்படி பல வகையான பயிர்களை அவர் பயிர் செய்துள்ளது இங்கே காணக்கூடியதாக உள்ளது. உண்மையில் இதை பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. நாம் அனைவரும் சேர்ந்து எமது தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோமாக இருந்தால் இந்த மண்ணில் வறுமை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எமது மண்ணின் தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக எம்மாலான சகல முயற்சிகளையும் ஒன்றாக இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, இந்த தொழில் முயற்சிகள் பற்றி மில்வரைட்டா என்ன கூறுறா என்பதை அவரிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நான் எழிலரசி குழு கூட்டத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். நான் மில்வரைட்டா நாங்கள் அங்கே லோன் எடுத்து முதல் கட்டமாக 40,000 எடுத்து தோட்டம் செய்து வரோம். இப்போ திரும்ப 2ஆம் கட்டமாக எடுத்து அதுலேயும் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி எடுத்து நாங்கள் திரும்பவும் அதிலிருந்து கச்சான் செய்து 1/2 ஏக்கருக்கு மேலே கச்சான் போட்டிருக்கிறோம். பிறகு இப்போ திரும்பவும் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கு. அதை இப்போ எடுத்து திரும்ப கச்சான் செய்து அதிலிருந்து எங்களோட வேலை கூலி வேலை தான். நாளாந்தும் கூலி வேலை செய்து தான் எங்களோட குடும்பத்தை வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறோம். அதை விட கொஞ்சம் கோழிகளும் வளர்த்துருக்குறோம். மற்றது வாழைகள், தோட்டம் தான் எங்களோட மெயின் இது. மற்றது எங்களோட ஹஸ்பண்டும் கூலி வேலைக்கு போகிறார். கூலி வேலைக்கு போயிட்டு அதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். மற்றது கோடை காலம் பிறந்தால் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கரைச்சல் இருக்குது. தண்ணின்னா கிணறு இருக்குது, ஆனால் கரண்ட் அதுகள் ஒன்றும் இல்லை. எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்தால் அடுத்து தண்ணி எடுத்து தோட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. இதை விட எங்களுக்கு எதுவும் மேலதிகமாக நீங்கள் தரையிலும்டா கொஞ்சம் கோழி எனக்கு கொஞ்சம் இயலாது ஆப்ரேஷன்கள் செய்தது. அப்போ அது கொஞ்சம் இயலாது. கொஞ்சம் கோழி தந்து இன்னும் கொஞ்சம் முட்டையிலும்டா எங்களை கொஞ்சம் மேம்படுத்தலும்டா செய்யுங்க உதவிக்கு. நாங்கள் வாழை தோட்டம் வச்சிருக்கிறோம். வாழை, மரவள்ளி, ராசவள்ளி, தென்னையும் நட்டிருக்கிறோம். அதுக்குள்ளே மஞ்சள் ஒரு 25 கிட்ட மஞ்சளும் கொஞ்சம் நட்டி கிடக்குது. விழாக்கண்டுகள் வச்சிருக்குது. எல்லாம் என்ன இதுதான் குரங்கு தான் பிரச்சனை எங்களுக்கு. குரங்கு தான் புறையில் இது நட்டிருக்கிறோம். முருங்கை நட்டிருக்கிறோம். முருங்கையெல்லாம் நல்ல போன வர கோடையில் நல்ல விலைக்கு நாங்கள் ஆஞ்சி கொடுத்து நாங்கள் முருங்கைக்காயெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. கொஞ்சம் இந்த இதுதான் குரங்கு பாதுகாப்பு. யானை அடுத்தது யானை 2-3 தடவை போன முறையும் கச்சானை எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டுது. இந்த முறையும் என்னவோ தெரியலை, இன்னும் வரையில. குரங்கு இப்போவே வர ஆரம்பிச்சிட்டு கச்சான் போட்டதுமே. தோட்டங்கள் வீட்டு தோட்டம் செய்கிறதுக்கான எல்லாம் சூப்பராக்கி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் மரக்கறி கண்டுகள், வீட்டுக்கு தேவையான மரக்கறி கண்டுகள் அதெல்லாம் போடுறோம் நாங்கள் வளமையாக. ஒரு முறையும் இன்னும் போட இல்லை, இன்னும் போட போகிறோம். போடுறதுக்கு இன்னும் வேலை செய்ய துவங்கையில் மழை காரணத்தால் மழை விட்டுருக்குத்தானே இனித்தான் செய்வோம் நாங்கள். அதை நாங்கள் கோடையும் மாதிரியும் தோட்டங்கள் அதுகளோடையே எங்களோட பொழுது போகுது. தோட்டம் செய்து கொழு வேலிகளோடையே எங்களோட பொழுது போகுது. அதுக்குரிய வருமானங்கள்லாம் எங்களை பெருசாக காணாது. இதை செய்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி இன்னும் கொஞ்சம் மேலே வாரதுக்கான வளங்கள் இல்லை. கிணறு இல்லை. கிணறு சும்மா வெட்டு கிணறுல தான் மோட்டரை போட்டு இறைக்கிறோம் தண்ணி. மற்றபடி பிரச்சனை இல்லை.
மற்றது நாங்கள் எதை செய்தாலும் இப்போ மரவள்ளி கிழங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க எங்களுக்கு வசதி இருக்குது. கொண்டு போய் கொடுத்தாலும் சந்தையில் பெருசாக எடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா எங்கிட்ட இருந்து விலையை குறைச்சி தான் எடுப்பாங்க. சந்தையில் மரவள்ளி கிழங்கோ இல்லாட்டி மரக்கறியோ வாழைக்குலையோ நாங்கள் சந்தைக்கு கொடுக்குறோம். நாங்கள் முழுக்க சந்தைக்கு தான் கொடுக்குறோம். விலை குறைச்சி தான் எடுப்பாங்க அங்கே விற்கிற விலையை விட. ஏற்றுமதிகள் எங்கிட்ட இருந்து பெருசாக ஏற்றுமதி செய்கிறதில்ல வந்து யாருமே வார இளைஞால எடுக்கிறதுக்கு. அதாவது மரக்கறிகள் சரியான குறைவிஞ்சால வந்து எடுக்கிறது. அதான் ஏற்றுமதி இதுவரை இல்லை. இது நான் என்னோட கோழி வளர்ப்பு நான் சுயமாக என்னோட முயற்சியில் இதை வளர்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு இதை விட கொஞ்சம் உதவிகள் செய்து கோழிக்கூடு கட்டி அப்படி செய்து தந்தால் என்னால் இதை கொஞ்சம் பெருசாக செய்யக்கூடிய இது வல்லமை இருக்குது, திறமைகள் இருக்குது. எங்கிட்ட இதுக்குரிய வளங்கள் இல்லை. அதால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பாம் மாதிரி ஒரு சின்ன பாம் மாதிரி போட்டு தந்தாலும் நாங்கள் அதை வச்சு கொஞ்சம் பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளாந்தம் கூலி வேலைக்கு போகிறாங்க தானே, அப்போ இதை கொஞ்சம் பெருசாக்கி இதில் வர வாழ்வாதாரத்தை எங்களுக்கு நான் முட்டைகளெல்லாம் கொடுப்போம், விற்கிறோம். நாங்கள் 10 முட்டை 20 முட்டைன்னு சேர்த்து வச்சு கொடுக்குறோம். நாங்கள் கோழி முட்டை கடையில் கொண்டு கொடுத்தா எடுப்பாங்க. மற்றதா எல்லாம் உள்ள ஆக்களும் வேண்டுவினா பிரச்சனை இல்லை. சாவல்கள் விற்கிறோம். நாங்கள் சந்தையில் கொண்டு ஒரு சாவல் 2500 ரூபா அப்படி கொடுக்குறோம். நாங்கள் சாவலெல்லாம் வளர்த்து எங்களுக்கு போதிய அளவு இதுக்குரிய நிதிகள் ஒன்றும் இல்லை எங்கிட்ட. நாங்கள் எங்களோட இந்த சுயமாக உழைக்கிற காசை வச்சு தான் இதுகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களால் வேண்டா எங்களுக்கு ஏதாவது செய்யலும்டா, கோழிக்கூடு கட்டி கொஞ்சம் கோழி குஞ்சு தந்து உதவி செய்யலும்டா தாங்க. எங்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினா நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே வரக்கூடிய மாதிரி இருக்கும் சொல்லி வேண்டிக்கோ. நன்றி.